மரியாதைக்குரிய நமது தேசத்துடைய பிரதமர் திருமிகு மோடி அவர்கள் ராஜஸ்தானில் ஒரு தேர்தல் பரப்புரையில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதுவரை இந்திய பிரதமர்களில் யாருமே இப்படி ஒரு கருத்தை சொன்னதில்லை. இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலேயே ஒரு பெரிய அதிர்வலைவை ஏற்படுத்திய கருத்தாக இந்த கருத்து ஆகியிருக்கின்றது. மோடி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், என்றோ ஒரு நாள் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய உரையில் பேசிய ஒரு பேச்சில் முன்பக்கம் பின்பக்கம் நடுவில் உள்ளது எல்லாத்தையும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதில் உள்ள கருத்தை உள்வாங்கி அவர் நெகட்டிவாக புரொபகண்டா பண்ணுறார். எந்த அளவுக்குனா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்துக்களுடைய சொத்துக்கள் தங்கங்கள் அதையெல்லாம் பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள். அதுக்கு ஒருபடி மேலே போய் உங்களுடைய தாலியே பறித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தேர்தல் பரப்புரையில் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் மீது ஒரு விதமான குற்றச்சாட்டையும் வைக்கிறார். என்னன்னா, நிறைய பிள்ளைங்களை பெற்று போடக்கூடிய அவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படின்னா, ஒரு பிரதமர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய பேச்சா என்றால் சாதாரண சாமானியன் கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா, தன்னுடைய அரசியல் வாழ்விற்காக தான் சார்ந்த சித்தாந்தம் மீண்டும் அரசியலில் மீண்டும் இந்தியாவில் கோலாச்ச வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு துவேஷமான ஒரு சமூகத்தை பழிக்கக்கூடிய, நடக்காத ஒன்றை பேசாத ஒன்றை பேசியதாக ஒரு மிகப்பெரிய அச்சத்தை மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. இதை இந்திய தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது. மட்டுமல்ல, ராகுல் காந்தி அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே போன்ற அனைத்து தலைவர்களும், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்று கூட முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய பேச்சை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட வன்முறையான பேச்சு பேசணுமா? ஏன்னா, ஒரு விதமான பதட்டம், ஒரு பயத்தை அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் பரப்புரை பண்ணுறப்ப ஒரு நிதானமான பரப்புரை பண்ணார். இப்போ கூட இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட தமிழக முதல்வருக்கு எதிரான சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார். ரொம்ப மோசமான அந்த கருத்துக்களை ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் பரப்புரையை திராவிட கட்சிகளுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக எல்லாம் பரப்புரை செய்தார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு மிதமான தலைவராக தன்னை இங்கே காட்டிக்கொண்டார். வட இந்தியாவில் போனால் அங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனை எப்போதுமே ஒரு உஷ்ணமாகவே வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. வட இந்தியாவில் இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையில் பிரச்சனையே இல்லை. சுமூகமான அழகான நட்பு தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. தொப்புள் கொடி உறவுகளாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு வன்முறையையும் ஒரு கலக்கத்தையும் ஒரு பீதியையும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்துக்களுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் உங்களுக்கு அரணா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தற்போது இந்த பேச்சு இருக்குது. எப்படின்னா, ஒருத்தர் பயமுறுத்தினா, டேய் உன் வீட்டையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா, நீ எல்லாம் உன்னையெல்லாம் தப்பாக பயன்படுத்திடுவாங்க, அப்படின்னா உனக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க? அப்படியா? இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, திருடன் கையிலேயே வீட்டுடைய சாவியை கொடுக்கிறது போல இருக்கு. எப்படின்னா, தங்களை தேச பக்தர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்திற்கு இந்த 10 வருடத்தில் என்ன செஞ்சாங்க? நாங்கள் ராஜஸ்தானில் போய் நீங்கள் தேர்தல் பரப்புரை பண்ணுறீங்க. ராஜஸ்தான் மக்களுக்கு மோடியாகிய நான், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய நான் என்ன செய்தேன், என்ன நன்மை செய்தேன்னு தானே சொல்லணும். லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்தேன் ராஜஸ்தான் மக்களுக்கு. பல கோடி ரூபாயை அங்கே போட்டு அந்த மக்களை வளர்ச்சி ஏற்படுத்தினேன். ராஜஸ்தானுடைய மிகப்பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. குக்கிராமத்திலிருந்து பெரும் நகரம் வரை முறையான தண்ணீர் கிடைக்கல. மத்திய அரசாகிய நாங்கள் தலையிட்டு எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சோம். மின்சாரங்கள் எல்லாருக்கும் பரவலாக மின்சாரம் கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்தோம். கேஸுடைய ரேட்டை கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்கிறோம். சாப்பாடு உணவுப் பொருட்களில் நாங்கள் விலையை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு வாங்க முடிஞ்சுதா? அப்போ என்ன செய்றீங்க? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாரு? ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்றார், ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்றார். அடுத்து நமக்கு என்ன, நம்மளை போன்ற தேசபக்தர், ஒரிஜினல் தேசபக்தர்கள் நம்ம தான்.
இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய நாங்க தான், முஸ்லிம்கள் தான். மட்டுமல்லாது யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி சித்தாந்தம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் தேசபக்தர்கள். ஏன்னா இந்த தேசம் ஒரு அழகிய பூங்கொத்துக்களால் உருவானது போன்ற, எப்படின்னா ஒரு அழகிய தோட்டத்துல அனைத்து விதமான மலர்களும் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். பலவிதமான மலர்கள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி ஒரு அழகான தேசம் இது. அனைத்து விதமான மொழிகள், பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பல்வேறு விதமான பண்பாடுகளை கொண்ட தேசம் இந்த தேசம். அப்ப இந்த தேசத்துல ஒரே மொழி, ஒரே சித்தாந்தம், ஒரே மதம், ஒரே உணவு, அப்படி ஒரே கோட்பாட்டுல வந்து எந்த பண்பாடு கலாச்சாரமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இந்த தேசத்தை சிதைத்து விடும். தமிழ் மொழி மென்மையானது, தெலுங்கு மக்கள் பேசக்கூடிய தெலுங்கு மொழி அந்த மக்களுக்கு மென்மையானது, உருது பேசக்கூடிய மக்களுக்கு உருது மொழி மென்மையானது, கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு கன்னட மொழி மென்மையானது, இப்படி வங்காளம் பேசக்கூடிய மக்களுக்கு வங்காள மொழி மென்மையானது. அப்ப இப்படி பல மொழிகள், பல கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசத்துடைய அழகை, உணர்வை, வேற்றுமையில் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய சித்தாந்த வேலைகளைத்தான் திருவாளர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆர்எஸ்எஸ்ஐ உள்வாங்கிக் கொண்டு ஒரு விதம் பதட்டத்தை உருவாக்கும் அளவில் இவர்களுடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கிற மட்டுமல்லாது, உங்கள்ட்ட எந்த சரக்குமே இல்லை, வட இந்தியாவில் நாங்கள் இது செஞ்சோம், நீங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உன்னை அடிச்சிருவாண்டா, உன்னை உதச்சிருவாண்டா, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், நான் தான் உனக்கு பாதுகாவல் அப்படின்னு ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துறீங்களே. 10 ஆண்டுகளில் நீங்க என்ன சாதனை செய்தீங்க? எதையாவது சொல்ல முடியுமா? இணக்கத்துக்கு என்ன செஞ்சீங்க? அதே நேரத்தில் இங்க வெறுப்பு பேச்சை பேசுகின்றீர்கள். இங்க வந்து ஒரு சமூகத்தை வந்து பயத்தை ஏற்படுத்தி இன்னொரு சமூகம் வந்து உங்களை அபகரிச்சிருவாங்க, அதுக்கு துணையா காங்கிரஸ் கட்சி நிற்குங்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் குளிர்காய நினைக்கின்றீங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து வெளிநாடு போறீங்க. துபாய் போனால் அங்கே உள்ள மன்னர் ஷேக்கை கட்டி பிடிக்கிறீங்க. சவுதி போனால் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் சல்மானை வந்து கட்டி அணைக்கிறீங்க. கத்தார் போனால் கத்தாரில் உள்ள ஷேக்கை வந்து கத்தாருடைய அதிபரை வந்து கட்டி அணைக்கிறீங்க. இப்படி உலகத்தில் 54 இஸ்லாமிய நாடுகள், எந்த நாடுகளுக்கு சென்றாலும் இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், பிரதமராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், இவர்கள் மீதுலாம் நல்ல உறவு வைத்திருக்கிறீங்க. ஆனா வெளிநாட்டில் உள்ள முஸ்லிம் பிரதமர்கள் எல்லாம் உங்களுக்கு இனிக்கின்றார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கசக்கின்றார்கள் என்றால், அப்ப ஒரு சமூகத்தை கூறு போட்டு பல சமூகத்தை கூறு போட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டுமா? எவ்வளவு பெரிய நாடகம்! இந்தியாவில் தலை சிறந்த நடிகராக சிவாஜி கணேசன் இருக்கிறார்னா, அவரையெல்லாம் மிஞ்சும் அளவுக்கு நம்மளுடைய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் இருக்கின்றார்களே. இதை இந்திய மக்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த வன்முறை பேச்சு, நீங்க தூண்டக்கூடிய இந்த அச்ச உணர்வுக்கெல்லாம் பலியாக மாட்டாங்க. ஏன்னா நீங்க பல்வேறு விதமான வழியில வந்து பார்த்துட்டீங்க. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் வியாபாரம் செய்ய நினைக்கின்றீர்கள். இதை வந்து தென்னிந்திய மக்கள் உணர்ந்துட்டாங்க. தென்னிந்தியாவில் உங்க செல்ஃப் எடுபடலை. இப்ப வட இந்திய மக்களும் உணர்கின்றார்கள். எனக்கு சாப்பாடு தர்றீங்களா, எனக்கு வேலை வாய்ப்பு தர்றீங்களா, எனக்கு வந்து பதவி கிடைக்கின்றதா, நான் வயிறார சாப்பிட்றேனா, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றேனா, எனக்கான வீடு இருக்கின்றதா, எதுவுமே இல்லை, எதுவுமே நீங்கள் தரவில்லையே என்ற எண்ணம் வட இந்திய மக்கள் மத்தியிலே வந்ததின் விளைவுதான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார். ஒருபோதும் ஆன்மீக ரீதியான பக்தி கொண்டவர்கள், வட இந்திய தொப்புள் கொடி உறவுகளான இந்துக்கள், அவர்கள் ஒருபோதும் இது போன்ற வன்முறை சொற்கு, இது போன்ற வார்த்தைக்கு பலியாக மாட்டார்கள். தர்மத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். ராமரை பற்றி பேசுறீங்களே, ராமர் தர்மத்தை பற்றி தான் அதிகம் பேசியிருக்கின்றார், சமூக நல்லிணக்கத்தை பற்றி தான் அதிகம் பேசியிருக்கின்றார். அப்ப ராமர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கூட நீங்கள் செய்யாமல் இருக்கின்றீர்களே. அப்ப காரணம் என்னன்னா, ராமரை அரசியல் ரீதியாக நீங்கள் அரியாசனம் ஏறுவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள். இதை இந்திய தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக நீங்கள் எதுவும் சட்ட ரீதியாக எதுவும் அணுகியிருக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது விஷயமா வந்து தேர்தல் கமிஷன் தான் நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் முகமது சிப்லி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை, இது வந்து குற்றமான செயல், வழக்கு வந்து நீங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்கள் மேலும் தேர்தல் பரப்புரை செய்ய அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தேர்தல் கமிஷனில் முகமது சிப்லி, இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஓரளவு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல கட்சிகள் ஏறக்குறைய இதுவரைக்கும் இப்போது தகவலின் அடிப்படையில 17,000 கம்ப்ளைண்ட் நம்மளுடைய பிரதமர் மோடி மேல, தேர்தல் கமிஷன் மேல வந்து வைத்திருக்கின்றார்கள். தேர்தல் கமிஷன் நியாயத்தின் அடிப்படையில செயல்படுது, நேர்மையின் அடிப்படையில செயல்படுது என்றால், கண்டிப்பாக உரிய நடவடிக்கை உடனடியாக தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்திய மக்கள் அனைவருமே, இந்தியாவுடைய வெற்றியை விரும்பக்கூடிய அனைவருமே, இந்தியாவுடைய தேசபக்தர்களாக, இந்தியாவுடைய வெற்றிக்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய நன்மைக்காக, இந்தியாவுடைய இறையாண்மைக்காக, இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்காக, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால், உடனடியாக தேர்தல் கமிஷன் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.